பாவத்துக்கு பின்னால், விபச்சாரத்துக்கு பின்னால் இருப்பது இச்சையை தூண்டுகிற ஒரு ஆவி. இதெல்லாம் பைபிளில் சொல்லி இருக்குது, என்னென்ன ஆவிகள் கிரியை செய்கிறது என்று. அப்போ அந்த ஆவிகள் தான் கண்ணுக்கு தெரியாதில்ல, நமக்குள்ள நுழைந்து நம்மை தூண்டி, பாவம் செய்ய தூண்டி, அடிமையாக்கி, சிறைப்பிடித்து நம்முடைய சமாதானத்தை எல்லாம் பிசாசு கெடுத்து விடுவான். நீங்கள் இன்றைக்கி பாவத்தில் பிடிபட்டு சிக்கொண்டு விடுதலை பெற முடியாமல் இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தேவை. மதுபானத்திலிருந்து, போதை வஸ்துகளிலிருந்து, ஏதோ ஒரு பாவ பழக்கத்தில் சிக்கியிருக்க, விடுதலை தேவை. இயேசு விடுவிக்கிற ஆண்டவர். அவர் உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை தருவார். விடுதலை வந்த உடனே சமாதானம், உள்ளத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி வந்துவிடும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேற்றரவாளன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு துக்கம் உங்கள் வாழ்க்கை பயணத்தை முடக்கிவிடலாம் என்று எத்தனித்து கொண்டிருக்கிறதா? முக்கியமாக பாவத்தினால் மன நிம்மதியை இழந்து துக்கத்தோடு காணப்படுகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தினால் உண்டான உங்கள் மன துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். இப்பொழுதும் நமது சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். லூக்கா 19 அதிகாரம் 3ஆம் வசனத்தில், வேத புஸ்தகத்தில் ஒரு மனிதன், ஒரு பெரிய செல்வந்தன், அந்த நாட்களில் பெரிய பணக்காரன், பெரிய பதவியில் இருந்த அரசாங்க அதிகாரியாக இருந்தவன், இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க ஆசைப்பட்டான். இயேசுவை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க, இப்படிலாம் அற்புதம் நடக்குன்னு. நானே அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அவரை தேடி வந்தான். இயேசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தினார். இது அந்த பைபிளில் எழுதப்பட்டு இருக்கிறாரு. அவனுக்குள்ள என்ன ஆசை வந்தது? இயேசு எப்படிப்பட்டவர் என்று நான் அறியணும். அப்போ மெய்யான ஆண்டவர் யாரு? நீங்கள் தேடணும். ஆண்டவர்னா யாரு? கடவுள்னா யாரு? அவர் எனக்கு என்ன செய்வார்னு நீங்கள் தேடணும். இந்த ஒரு பெரிய பணக்காரன் இயேசு எப்படிப்பட்டவர், கடவுள்னா எப்படிப்பட்டவர்? எல்லாரும் சொல்கிறாங்க, கடவுள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாரு, வானத்தை பூமி உண்டாக்கின கடவுள் மனுஷனாக நம்ம மத்தியில் நடமாடி கொண்டிருக்கிறான்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா? அவர் கடவுள் தானா? அவரை பார்க்கணும்னு சொல்லி குள்ளனாரனால கூட்டத்தில் இயேசுவை பார்க்க முடியல. இயேசு எப்படியாவது பார்த்துன்னு ஆசைப்பட்டு ஒரு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துருந்தானா, இயேசு அவனை வந்து நின்று அவனை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். அவனுக்கு ஆச்சரியம், நான் மரத்தில் ஒளிந்திருந்திருக்கிற பார்க்குறது எப்படி தெரியும், என் பேர் அவருக்கு எப்படி தெரியும்னு. அதுதான் கடவுளுடைய வல்லமை. ஆண்டவர் அவனை அழைச்சிட்டு அவன் வீட்டுக்கு போய் அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது பைபிளில் எழுதப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கும் இயேசு எப்படிப்பட்டவர்? லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தில், வேதத்தில் இந்த வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர், நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை தருகிறவர் அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிறாரு. இயேசு எப்படிப்பட்டவர்னா, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர், நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர். அதாவது அவர் விடுதலை தருகிறவர். இயேசு எதுக்கு மனிதனை தேடி ஒரு மனிதனா உலகத்தில் அவதரித்தார்? அடிமைப்பட்டு, சிறைப்பட்டு, வேதனைப்பட்டு இருக்கிற மனிதர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு. அவர் விடுதலை தருகிறவர். இயேசு எப்படிப்பட்டவர்? விடுதலை தருகிறவர். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்ல? அந்த விடுதலை கொடுக்கதான் உங்களோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பிரபஞ்சத்தின், இந்த உலகத்தினுடைய அந்த பொல்லாத கிரியைகளிலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்காக சிலுவையில் தன்னை மரிக்க ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறாரு. இந்த உலகத்தில் பல பாடு, பிரச்சனை, சாபம், நெருக்கம், பயத்தை உண்டாக்குற காரியெல்லாம் இருக்குல்ல, அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு தான் அவர் மனிதனாய் வந்து சிலுவையிலே மரிக்க ஒப்பு கொடுத்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. அப்போ அவர் விடுதலை கொடுக்கிறவர். இதைத்தான் நம்ம இன்றைக்கு அறிந்து கொள்ளணும். 1974ஆம் வருஷம் ஆண்டவர் இயேசு என்னை ஊழியத்துக்கு வரும்படி அழைத்தார். நான் உன்னை சுகமாக்கி இருக்கிறேன், அற்புதம் செய்திருக்கிறேன், நீ எனக்கு வேணும், ஜனங்களுக்கு என்னை பற்றி சொல்லணும்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னை ஒப்பு கொடுத்தேன். நான் என்ன ஊழியம் செய்யணும்? ஊழியத்தில் நிறைய ஊழியங்கள் இருக்குல்ல. சில சபை நடத்துவாங்க, பாஸ்டராக இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில தீர்க்கதரிசியாக இருப்பாங்க, சிலர் மிஷினரிகளாக இருப்பாங்க. விதவிதமான ஊழியம். நான் என்ன செய்யணும்? ஆண்டவரை என்னை ஜெபித்த போது சுவிசேஷம் அறிவிக்கணும், நற்செய்தியை மக்களுக்கு சொல்லணும், அதுக்கு உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்ன உடனே 3-4 வருஷம் நான் அதுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன். எந்த மாதிரி நான் ஊழியம் செய்யணும் என்பதாக.
அந்த சமயத்தில் 1976 77 நினைக்கிறேன், 77ஆம் வருஷம் நான் வந்து ஏற்காடுகளில் சேலத்தில் ஏற்காடுன்னு ஒரு மலைப்பகுதி, அங்கே போய் என் கூட பைபிள் காலேஜில் படித்த ஒரு நண்பருக்கு எஸ்டேட் இருக்குது, அவங்க சொந்த எஸ்டேட். அங்கே தங்கி இருந்து அங்குள்ள கிராமங்கள் மலைவாசி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்து கொண்டு வந்தோம். நான் காலையில் எழும்பி மலை உயரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரோடு உட்காந்து பேசுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உயரமான இடத்துல அங்கே உட்காந்து பார்த்தா எனக்கு கீழே மேகங்கள் இருக்கும், அதுக்கு மேலே அந்த மலை மேலே நான் பாறையில் முழங்கால் படிட்டு ஜெபம் செய்வேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நாள் ஜெபித்த காரியம் என்ன எதுக்கு தெரிந்து கொண்டீங்க, என்ன மாதிரி நான் ஊழியம் செய்யணும், என்ன மாதிரி ஊழியம் செய்ய விரும்புகிறீங்கன்னு. அப்போ அங்கே அந்த பாறையில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது தான் இயேசு பேசினார், இந்த உலகத்தை பார், நிறைய மக்களை சாத்தான் அடிமையாக்கி வைத்திருக்கிறான். பாவ அடிமைத்தனம், சாப அடிமைத்தனம், பயத்துக்கு அடிமைத்தனம், வியாதிக்கு அடிமைத்தனம், இப்படி பலவிதமான அடிமைத்தனத்தில் மக்கள் கஷ்டப்படுறாங்க. பிசாசு அவங்களை சிறைப்பிடித்து அடிமையாக்கி வேதனைப்படுத்துகிறான். அவங்களுக்கு விடுதலை கொடுக்க தான் நான் இந்த உலகத்தில் வந்தேன். நீ அந்த விடுதலையின் செய்தியை மக்களுக்கு சொல்லணும். அதனால் நான் விடுதலையின் ஊழியத்துக்கு உன்னை தெரிந்து கொண்டேன். நீ மக்களுக்கு இந்த செய்தியை சொல்லி அவளுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது நான் விடுதலை கொடுப்பேன். ஒரு விடுதலையின் ஊழியம் சொல்லி தான் இயேசு விடுவிக்கிறார் என்கிற பெயரை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். நானாக இதை யோசித்து ஆசைப்பட்டு வைத்தது அல்ல. ஆண்டவர் தெளிவாக என்னோட பேசி, இதுதான் உன்னுடைய ஊழியம், இதுக்கு தான் உன்னை தெரிந்து கொண்டேன், ஜனங்களுடைய விடுதலைக்காக நீ பிரார்த்தனை பண்ணு, நான் உங்களுக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது தான் என் வேலை, ஜெபிக்கிறது. அற்புத விடுதலை கொடுக்கிறது இயேசு. அதனால தான் இயேசு விடுவிக்கிறார் இந்த பெயர் வைக்கப்பட்டது. இந்த ஊழியத்துக்கு அந்த பெயரை தேவன் கொடுத்தார். அதன்படி இன்றைக்கு பாருங்களேன், விடுதலை இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் அதை செய்து கொண்டு நிறைவேற்றி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமை கிரியை செய்கிறார், நீங்கள் அறிந்து கொள்ள. ஒன்று தீய வல்லமை, பிசாசின் வல்லமை, அதாவது இருளின் வல்லமை. இவர் வல்லமை கிரியை செய்கிறார். அது சாத்தானுடைய வல்லமை, பேயனுடைய வல்லமை. அது மனிதனை பயமுறுத்தி மனிதனை அடிமைப்படுத்துவது, மனிதர்களை பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ளாக்கி சிறைப்பிடித்து அவருடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கிவிடும். பார்த்தீங்களா, பாவத்துக்கு அடிமையாக்கி அப்புறம் பயம், அப்புறம் மரண பயம், அப்புறம் தற்கொலை பண்ணி செத்துரு, டிப்ரெஷன், 1 by 1 அப்படியே பிசாசு கொண்டு வந்து மனிதர்களை அப்படியே சமாதானத்தை கெடுத்து நிம்மதியை குலைத்து அழிவுக்கு நேராய் நடத்துவது. அதுக்கு பின்னால் இருப்பது இந்த சாத்தானுடைய கிரியை, இந்த இருளின் வல்லமை. இதுதான் வேத புஸ்தகம் சொல்லுகிறது. இந்த பிசாசின் கிரியைகளை அழித்து மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்கத்தான் இயேசு மனிதனாய் வந்தார். சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த போது பிசாசின் கிரியைகள் மீது ஜெயம் எடுத்தார். அதனால தான் இயேசுவின் பெயரை சொன்னால் எல்லா பிசாசின் நடுங்கும். இந்த உலகத்தில் எவ்வளோ மந்திரவாதம் பில்லி சூனியெல்லாம் இருக்குது இல்லை, யார் யாரைய வச்சு மந்திரவாதம் பண்ணுறாங்க. என்னைக்காவது இயேசுவை வச்சு யாராவது மந்திரவாதம் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? செய்து பார்க்கட்டுமே. அவ்வளோதான். இயேசுன்ற ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர், அவரை வச்சு மந்திரவாதம்லாம் செய்ய முடியாது. மந்திரவாதிகள் நடுங்குவாங்க, பிசாசு நடுங்கும். என்றால் அவர் தான் பிசாசை ஜெயித்த ஒரே ஒரு ஆண்டவர். அதனால் நீங்கள் அறிந்து கொள்ளணும். இந்த பிசாசை குறித்து இயேசு சொல்லும்போது வேத புஸ்தகத்தில் யோவான் 10:10 இயேசு சொல்லுகிறார், இந்த திருடனாகிய பிசாசு வந்து அவன் திருடுகிறவனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனுமாய் இருக்கிறான். பிசாசுக்கு எதுக்கு வருகிறான்? அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும், மனிதருடைய சமாதானத்தை திருடிடுவான், மனுஷருடைய ஆரோக்கியத்தை திருடி விடுவான், மனுஷருடைய ஆசீர்வாதத்தை திருடி விடுவான். மனுஷருடைய வாழ்க்கையில் கொல்லுகிறது, அழிக்கிறது, இதெல்லாம் உண்டாக்குவது இந்த சாத்தான் என்கிற பிசாசு. இயேசு சொல்லுகிறார், இயேசு வந்தது மனிதர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க, அழியாத வாழ்வை கொடுக்க. இந்த உலகத்தில் இருக்கும்போது சந்தோஷ சமாதானம் மாத்திரம் அல்ல, மரணத்திற்கு பிறகு பரலோகத்தில் தேவனோட பரலோக ராஜ்யத்தில் மகிழ்ந்திருக்க இதை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். இந்த பிசாசை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது யோவான் 8:44 அவன் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். பாருங்க, சாபத்தின் விளைவாக மரணத்தை பிறப்பிக்கிறவன், மரணத்திற்கு நேராய் மனிதரை நடத்தி செத்து போயிரு என்று சொல்லுகிறவன்,
அவன் மனுஷ கொலை பாதகன் என்று இயேசு சொல்லுகிறார். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறவன். பொய் சொல்லுவான், பொய்யானதை, கடவுள் இல்லாததை கடவுளை நம்ப வைப்பான், பொய்யான ஆட்களை அவன் நம்ப வைப்பான். பக்தி என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி அடிமைப்படுத்தி அவனுடைய பணத்தை எல்லாம் உரிந்து கொண்டு அவங்களை அடிமையாக்கி அப்படியே அவங்கள சிறைப்பிடித்து வைத்து விடுவான். என்றால் அவனை குறித்து இயேசு அப்படிதான் பைபிளில் சொல்லி இருக்கிறார். பொய்யன், அவன் பொய் பேசுவான், பொய்யான காரியத்தை நம்ப வைப்பான். இதை செஞ்சுட்டா சரியார், அதை செஞ்சுட்டா சரியார், இவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டா சரியார், இந்த பரிகாரம் பண்ணிட்டா சரியாரும், ஒன்றாக பொய் சொல்லி உங்கள் காசெல்லாம் பிடி எடுத்துருவான். ஆனால் இலவசமாய் விடுதலை கொடுத்து, இலவசமாய் சுகம் கொடுத்து, இலவசமாய் நம்மை ஆசீர்வாதத்தை வாழ வைக்கிறவர் மெய்யான கடவுள். அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி தான் இயேசு இதெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார். அப்போ நீங்கள் தான் யோசிக்கணும், மெய்யான கடவுள் யாரு, பொய்ன்னு ஒன்று இருந்தால் மெய்யான கடவுள் யாரு. தேட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு விளங்கும், நீங்கள் அதை அறிந்து கொள்ள முடியும். சரி, பிசாசு எப்படி அடிமைப்படுத்துகிறான்? ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுக்க வந்தவர், அதனால்தான் அவர் விடுதலை தருகிற ஆண்டவர். முதலாவது, சாத்தான் ஒரு மனிதனை எதுக்கு அடிமைப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னால், யோவான் 8:34 இயேசு சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். பாவம் ஒரு மனிதனை அடிமை ஆக்கிவிடும். பாவத்துக்கு பின்னால ஒரு ஆவி இருக்கிறது, அடிமைப்படுத்துகிற ஒரு ஆவி. வேத புஸ்தகத்தில் 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுகிறாரு. ஏன்னா ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னால் ஒரு அசுத்த ஆவி இருக்கிறாரு, பாவத்தை செய்ய தூண்டுகிற ஆவி. இப்போ ஒரு குடிகாரன் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சமயம் எங்கள் கிராமத்தில் அவர் கூலி வேலை செய்கிறவர், கடினமாக நிலத்தில் உழைப்பார். ஒரு நாள் பேசும்போது சொன்னேன், நீங்கள் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் எவ்வளோ கூலி கிடைக்கும்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் காலையிலே போயிடுவேன் ஐயா, வெயில் ஏறு வரைக்கும் நின்று நல்லா மம்பட்டி பிடிச்சி வெட்டி வேலை செய்துட்டு வந்தால் இவ்வளோ சம்பளம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ மதுபானம் குடிப்பீங்க, சாராயம் குடிப்பீங்கன்னு கேட்டேன். அவர் கொஞ்சம் வெட்கப்பட்டார். ஆனால் சொன்னார், ஐயா நீ மரியாதையாக பேசுவார். அவர் சொன்னார், நான் இவ்வளோ குடிச்சிருவேன் ஐயா, மீதி பணத்தை கொண்டு போய் மனைவி கையில் கொடுப்பேன். அப்போ அவர் சம்பாதிக்கிறதில் பாதிக்கு மேலே மதுபானத்துக்கு போயிடுது. அப்போது அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டு அவருடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு நான் மெதுவாக பேசினேன், நீங்கள் இந்த மதுபானம் குடிக்கிறதுனால நீங்கள் சம்பாதிக்கிற பணம் வீணாக போகுது, இதை வீட்டுக்கு கொண்டு போனால் குடும்பம் எவ்வளோ நல்லா இருக்கும், உங்கள் சரீரம் பாதிக்கப்படுது, எல்லாதெல்லாம் நான் சொல்லி எதுக்கு குடிக்கணும் அப்படின்னு கவனமாக கேட்டுக்கிட்டே இருந்தார் கொஞ்ச நேரம். அப்புறம் சொன்னார், ஐயா என் மேலே நீங்கள் ரொம்ப அன்பாக இந்த ஆலோசனைலாம் சொல்கிறீங்க, ஆனால் என்னுடைய பிரச்சனை வேறு. என்னால் சாப்பிடாம வேண்டுமானா இருக்க முடியும், மதுபானம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, விட முடியல, அது இல்லாமல் இருக்க முடியல, இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிறது. அவ்வளோதான் துக்கத்தோடு அவர் போனார். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், மகனே அவனுக்கு தேவை ஆலோசனை அல்ல, ஆலோசனை கொடுக்க நிறைய ஆட்கள் இருக்காங்க, அப்படி செஞ்சு இப்படி செஞ்சா அதில் ஆலோசனை கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. ஆலோசனையில் அவனுக்கு தேவை விடுதலை, டெலிவரன்ஸ். அவன் அடிமையாக்கப்பட்டு விட்டான், அந்த பாவத்துக்கு சாத்தான் அவனை அடிமையாக்கி விட்டான். மதுபானத்துக்கு பின்னால் இருப்பது குடிவெறியை தூண்டுகிற ஆவி, போதை வஸ்துகளுக்கு பின்னால் இருப்பது போதை வஸ்துகளை கொண்டு வந்து அடிமைப்படுத்துகிற ஒரு பிசாசின் ஆவி. அதனால தான் அது இல்லாமல் இருக்க முடியலன்றாங்க, மென்டலான மாதிரி ஆகுது, அது இல்லாமல் இருக்க முடியல. ஒரு வெத்தலை பார்க்க கூட அடிமையாக்கிறது இல்லை, பீடை சிகரெட்டை அடிமையாக்கி விடுகிறது இல்லை. அப்போ அந்த ஒரு பாவம் ரம்மி விளையாட ஆரம்பித்தா அது இல்லாமல் மென்டல் மாதிரி ஆயிடுறாங்கல்ல, பணத்தெல்லாம் அது உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க, உங்களை ஏமாற்றி விட முடியல. நிறைய பேர் வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கிறாங்கள. அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி, பண ஆசையை தூண்டுகிற ஆவி, தூண்டி 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 உங்களுடைய பணத்தை இழக்க வைத்து கொண்டு இருக்கிறாரு. அது மாதிரி பாவத்துக்கு பின்னால், விபச்சாரத்துக்கு பின்னால் இருப்பது இச்சையை தூண்டுகிற ஒரு ஆவி. இதெல்லாம் பைபிளில் சொல்லி இருக்குது, என்னென்ன ஆவிகள் கிரியை செய்கிறது என்று. அப்போ அந்த ஆவிகள் தான் கண்ணுக்கு தெரியாதில்ல, நமக்குள்ள நுழைந்து நம்மை தூண்டி பாவம் செய்ய தூண்டி அடிமையாக்கி சிறைப்பிடித்து நம்முடைய சமாதானத்தை எல்லாம் பிசாசு கெடுத்து விடுவான். அதிலிருந்து விடுதலை பெறணுமானா வெறும் பக்தியாக நான் சாமி கும்பிட்டேன், பக்தியாக இருந்தால் பரிகாரம் பண்ணேன், ஒன்றும் நடக்காது. அறிந்து கொள்ளுங்க, இந்த பிசாசை ஜெயித்த ஒரு ஆண்டவர், அவர் தான் விடுதலை தர முடியும். பிசாசை யார் ஜெயித்தான்னு பாருங்க, சாத்தானை ஜெயித்து வெற்றி சிறந்தவர் இயேசு கிறிஸ்து தான். பிசாசை ஜெயித்து
மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு கூட எழுந்து, அவருடைய பெயரை கேட்டால் தான் பிசாசு நடுங்கும், அவர் பெயரை கேட்டால் தான் விடுதலை உண்டாகும். அதனால் நீங்கள் இன்றைக்கி பாவத்தில் பிடிபட்டு சிக்கொண்டு விடுதலை பெற முடியாமல் இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை தேவை. மதுபானத்திலிருந்து, போதை வஸ்துகளிலிருந்து, ஏதோ ஒரு பாவ பழக்கத்தில் சிக்கியிருக்க, விடுதலை தேவை. இயேசு விடுவிக்கிற ஆண்டவர். அவர் உங்களுக்கு இன்றைக்கி விடுதலை தருவார். விடுதலை வந்த உடனே சமாதானம், உள்ளத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி வந்துவிடும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் தன் செய்தியின் மூலம் உங்களோடு பேசியிருக்கிறார் இல்லை? இது உங்களுக்கான தேவ செய்தி. ஆண்டவரே நேரடியாக அவங்கள்ட்ட பேசியிருக்கிறார். அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். இன்றைக்கி பாவம் தான் அவங்களுடைய பிரச்சனை. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு விடுதலை தருவார். என்ன பாவம்? மதுபானமா, சூதாட்டமா, போதை வஸ்துகளா, கோபமா, எரிச்சலா, வைராக்கியமா, ஏதோ ஒரு பாவ குணம் தப்புன்னு தெரியுது, மாற்றிக்கொள்ள முடியலை. நீங்கள் உங்களை மாற்ற முடியாது, ஆனால் இயேசு உங்களை மாற்ற முடியும். அதுக்கு தான் அவர் சிலுவையிலே மரித்தார். விசுவாசத்தோடு ஜெபித்தா போதும். எந்த பகுதியில் உங்களுக்கு மாற்றம் வேணும், விடுதலை வேணும், நீங்கள் முதல்ல அதை தீர்மானிக்கணும். எனக்கு இந்த பாவம், இந்த ரகசிய பாவம், இது யார்கிட்டேன்னு சொல்ல முடியாது, என்னை பாதிக்குது, எனக்கு விடுதலை வேணும். இப்போ ஜெபிங்க, இயேசு விடுதலை தருவார். விடுதலை வேண்டுன்றவங்க முழங்கால் படியிடுங்க, அல்லது உங்களுடைய இருதயத்தில் கை வச்சு, இயேசுவே இந்த பாவம், பாவ பழக்கம், பாவ சுபாவம், பாவ குணம், அதுலேருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க. தகப்பனே, இந்த சகோதரனை பாரும், இந்த சகோதரியை பாரும், எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும். இந்த பாவம் என்னை அடிமையாக்கி வச்சிருக்குது, இந்த பாவ பழக்கம், பாவ சுபாவம், பாவ குணம், ஐயோ என்னை அடிமையாக்கி வேதனைப்படுத்துகிறது. இயேசுவே விடுதலை தாரும். இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கும். என் பாவ குணத்தை மாற்றும். எனக்கு ஒரு விடுதலையும் பரிசுத்தமும் வரட்டும் என்று யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். இந்த வாலிப தம்பிக்காக, வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும். ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த பாவ சுபாவங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு பரிசுத்தம், தெய்வீக சுபாவம் அவர்களுக்குள்ளே வரட்டும். அந்த பாவத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். அந்த அசுத்த சிந்தனைகளையும், அசுத்தமான பாவத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். விடுதலை உண்டாகட்டும். நல்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இன்று முதல் ஒரு பரிசுத்த சிந்தையும் பரிசுத்த எண்ணமும் அவளுக்குள்ளே வரட்டும். இனி இந்த பாவத்தை செய்யாதபடி பரிசுத்தத்திலே காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பாவத்தை அறிக்கையிட்டு செய்துட்டாங்க. என்னென்ன ஆசீர்வாதத்துக்கு இந்த பாவம் தடையா இருந்ததோ அந்த தடையெல்லாம் விலகட்டும். அவளுக்கு நல்ல சுகத்தை கொடும். அவளுடைய படிப்பில் ஆசீர்வதித்த உயர்த்தும். காரியங்களை வாய்க்க பண்ணும். அவளுக்கு வெற்றிகளை கொடுத்து ஆசீர்வதியும். அவளை துக்கப்படுத்துகிற போராட்டங்கள் நீங்கி வெற்றியும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கண்டு மகிழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.